இப்போ டிஸ்கஸ் பண்ண டூல்ஸ் எல்லாமே ஸ்கெட்சப்பில் எப்படி ஒர்க் அவுட் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு ஸ்டார் கேஸ் வந்து நான் ஆல்ரெடி ரெஃபரன்ஸ் வரைஞ்சிட்டேன். இதில் ஃபஸ்ட்டு ஸ்டார் கேஸ் வந்து ஸ்ட்ரெயிட் ஸ்டார். ஸ்ட்ரெயிட் ஸ்டாரில் வந்து நம்ம ஈஸியாக ட்ரா பண்ணுறதுக்கு எனக்கு 1000 பிட் டூலில் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸ்ட்ரெயிட் ஸ்டார்க்குன்னு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அந்த ஸ்டார் கேஸ் எடுத்துகிட்டு அதில் சில டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க. இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே பேசிக்காக ஸ்டார் கேஸ்க்குண்டான ஒரு பேசிக் டீட்டெயில்ஸ் தான். ஸ்டெப்போட வித் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க, அந்த டீட்டெயில்ஸ் கொடுத்துறேன். நெக்ஸ்ட் ரைசர் ஹைட் எவ்வளோ கொடுக்க போகிறோம், அதை நான் 6 inches ப்ளேஸ் பண்ணுறேன். நெக்ஸ்ட் த்ரெட்டோட சைஸ் வந்து நான் 1 feet ப்ளேஸ் பண்ணுறேன். நம்பர் ஆஃப் ரைசஸ் வந்து நம்ம கேல்குலேட் பண்ணியிருப்போம். ஸோ அது வந்து நான் 10 feet ஃப்ளோர் ஹைட் எடுத்துக்கேன், அதனால் 20 நம்பர் ஆஃப் ஸ்டெப்ஸ் கொடுத்துட்றேன். நெக்ஸ்ட் ஸ்லாப் திக்னஸ்ன்றது நம்ம ஸ்டார் கேஸ் கீழே வர ஸ்லாப் திக்னஸ், அது 6 inches கொடுத்துட்றேன். நெக்ஸ்ட் ஸ்டிஞ்சர்ன்றது இங்கே கிடையாது, ஏன்னா அது வந்து கான்கிரீட் ஸ்டாண்டர்ட். ஸ்டிஞ்சர் சைடில் இருக்க சப்போர்ட்ஸ் எதுவும் கிடையாது. ஹேண்டைல்ஸோட சைஸஸ் கொடுத்துருவேன். ஹேண்டைல்ஸ் வந்து நான் டிஃபால்ட்டாக என்ன இருக்கோ அதே விட்டுறேன். நெக்ஸ்ட் பில்ட் ஸ்டார் கேஸ். பில்ட் ஸ்டார் கேஸ் கொடுத்ததுக்கப்புறம் எனக்கு ஸ்க்ரீனில் வந்து எனக்கு ஸ்டார்ட் பாயிண்ட் வந்து பிக் பண்ணணும். நான் ஸ்டார்ட் பாயிண்ட் இங்கே பிக் பண்ணுறேன், அதுக்கப்புறம் ட்ராக் பண்ணணும். எது வரைக்கும் எனக்கு இந்த எஜ் வரைக்கும் வேணும், இந்த எஜ் வரைக்கும் கொடுத்தா அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த இடத்துல ஸ்டார் கேஸ் வந்து கிரியேட் ஆகும். இது ஸ்ட்ரெயிட் ஸ்டார். இதிலே லேண்டிங் வந்தது அப்படின்னா அதே ஆப்ஷன் எடுக்கிறேன். எனக்கு இதில் நம்பர் ஆஃப் ஸ்டெப்ஸ் வந்து நான் பாதியாக ஸ்ப்ளிட் பண்ணி கொடுக்க போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து 10 மட்டும் கொடுக்குறேன். பில்ட் ஸ்டார் கேஸ் எனக்கு அதே ஸ்டார்ட் பாயிண்ட் இங்கேருந்து எனக்கு இது வரைக்கும் எண்ட் ஆக போகுது. நெக்ஸ்ட்டு அதே ஸ்ட்ரெயிட் ஸ்டார் எடுத்துகிட்டு செகண்டு திரும்பவும் அதே 10 நம்பர் கொடுத்துட்டு திரும்ப அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ இங்கே தான் இங்கேருந்து ஸோ ப்ளேஸ் பண்ணிட்டு இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், இதை வந்து நம்ம லெவல் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். மூவ் கமெண்ட் யூஸ் பண்ணி எனக்கு இதை அப்படியே மேலே மூவ் பண்ணிடுறேன். ஸோ அதான் இப்போ எனக்கு ஸ்ட்ரெயிட் இடையில லேண்டிங்கோட எனக்கு ஒரு ஸ்ட்ரெயிட் ஸ்டார் வந்து கிரியேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் டாக் லெக் எடுக்கும் அதே டூல் பாரில் எனக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ டாக் லெக் எடுத்துகிட்டு அதில் நம்ம டீட்டெயில்ஸ் கொடுக்கணும். நான் அதே டீட்டெயில்ஸ் வச்சிடுறேன். நம்பர் ஆஃப் ரைசஸ் இன் ஃபஸ்ட் ஃப்ளைட், நம்பர் ஆஃப் ரைசஸ் இன் செகண்ட் ஃப்ளைட் கேட்கும். அதை நான் ரெண்டுமே 10 ஈக்குவலாக கொடுத்துட்றேன். ஸோ அதுக்கப்புறம் பில்ட் ஸ்டார் கேஸ் கொடுக்குறேன். பில்ட் ஸ்டார் கேஸ் கொடுத்ததுக்கப்புறம் எனக்கு ஸ்டார்ட் பாயிண்ட் கேட்கும். இப்போ ஸ்டார்ட் பாயிண்ட் கொடுத்துட்டு எனக்கு டேரக்ஷன் கொடுத்தோன்னா ஆட்டோமேட்டிக்காக ப்ளேஸ் ஆகிடும். சப்போஸ் இது டேர்ன் ஆகினா கூட நம்ம பேசிக் ரொட்டேட் கமாண்ட் யூஸ் பண்ணி என்ன பண்ணுறோம், ரொட்டேட் பண்ணி ப்ளேஸ் பண்ணிக்கலாம் மாடலில். ஸோ இதே ஓப்பன் வேல்ன்றப்போ கேப் அதிகமாக இருக்கும். ஸோ அதுக்கும் அதே மாதிரி டூல் பார் எடுத்துக்கிறேன். ஜஸ்ட் இந்த இடத்துல ஒரு ஆப்ஷன் இருக்கும், கேப் இன் பிட்வீன் சொல்லிட்டு. கேப் பிட்வீன் வந்து நம்ம எவ்வளோ கேப் கொடுத்துருக்கோமோ அதை என்டர் பண்ணிக்கணும். ஸோ என்டர் பண்ணிட்டு பில்ட் ஸ்டார் கேஸ் கொடுத்துட்டு அதையும் நம்ம என்ன பண்ணலாம், ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ என்ன பண்ணோன்னா இங்கேருந்து நம்மளுக்கு இங்கே ப்ளேஸ் பண்ணலாம். ஸோ டேரக்ஷன் எப்படி வேணால் இருக்கலாம், நீங்கள் அதுக்கப்புறம் ரொட்டேட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ நான் இங்கேயே ப்ளேஸ் பண்ணுறேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் மூவ் பண்ணிடலாம். ஓகே, ஸோ எனக்கு இது கிரியேட் ஆகிடுச்சு. இது அப்புறமேல் ரொட்டேட் பண்ணி ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது ஓப்பன் வெல் டைப். நெக்ஸ்ட் ஸ்பைரலுக்கு இதில் டிஃபால்ட்டாக ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, ஸ்பைரல்னு. இப்போ பில்ட் ஸ்டாண்டர்ட் ஸ்பைரல் ஸ்டார் கேஸ் இந்த ஆப்ஷன் எடுத்துகிட்டு இதில் இருக்க டீட்டெயில்ஸ்லாம் என்டர் பண்ணும். இதுலேயும் அதே பேசிக் டீட்டெயில்ஸ் தான். ஸ்டெப்போட வித் கேட்குறாங்க, ரைசர் ஹைட் கேட்குறாங்க. ரைசர் ஹைட் வந்து நான் ஒரு 6 inches வச்சுறேன். நெக்ஸ்ட்டு ஸ்டெப் ஆங்கிள் இருக்குது. ஸ்டெப் ஆங்கிள் வந்து நம்ம கேல்குலேட் பண்ணி கொடுக்கணும். நம்பர் ஆஃப் ரைசஸ் வந்து நான் 20 வச்சிடுறேன். ஸ்டெப்போட திக்னஸ் வந்து அந்த பிளேட்டோட திக்னஸ் தான், அது ஒரு 2 inches வச்சுக்கிறேன். ரைசர் பிளேட்டோட திக்னஸ். அப்புறம் சென்டர் போல் டயா. இப்போ ஒரு ஃபுல் ஸ்பைரலாக இருக்குன்னா போல் டயா வந்து நம்ம எவ்வளோ கொடுக்கணும்னு சொல்லி எடுக்கணும். இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு நான் இதில் ஒரு 1 feet கொடுத்துக்கிறேன் சென்டர் போல் டயா. அப்புறம் ஹேண்டைல்ஸோட ரேம்லாம் கேட்குறேன், அது அப்படியே இருந்துருக்கும். டிஃபால்ட்டாக இருக்க வேலையை நான் செட் பண்ணிடுறேன். இப்போ ஆங்கிள் வரப்போ எனக்கு நம்பர் ஆஃப் ஸ்டெப்ஸ் வந்து 20 கொடுத்துருக்கேன். இப்போ இது ஃபுல் ஸ்டெப்ஸாக இருந்தால் ஆங்கிள் வந்து 360 degree வரும், டோட்டல் ஆங்கிள். அப்போ டோட்டல் ஆங்கிள் டிவைடட் பை நம்பர் ஆஃப் ரைசஸ் கொடுத்தா எனக்கு ஒரு ஸ்டெப்க்கான ஆங்கிள் வந்து கிடச்சிடும். அந்த ஸ்டெப் ஆங்கிளில் பார்த்தோன்னா எனக்கு ஆங்கிள் வந்து எவ்வளோ வரும்னா 18 degree வரும், 360 degree இருந்தால். இப்போ எனக்கு பில்ட் ஸ்டார் கேஸ் கொடுத்துட்டு என்ன பண்ணும், நான் சென்டர் பாயிண்ட் வந்து பிக் பண்ணும். நான் சென்டர் பாயிண்ட் பிக் பண்ணுறேன். ஒன்ஸ் நான் பிக் பண்ணதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அங்கே ப்ராசஸ் ஆகும். ப்ராசஸ் ஆகிட்டு எனக்கு ஒரு ஸ்பைரல் ஸ்டார் கேஸ் வந்து பில்ட் ஆகும். ஸோ 1 minute டைம் எடுத்துக்கும். ஸோ டைம் எடுத்து ப்ராசஸ் ஆனதுக்கப்புறம் எனக்கு அந்த இடத்துல ஸ்பைரல் ஸ்டார் கேஸ் வந்து கிரியேட் ஆகிருக்கும். ஸோ இதனோட ஸ்பைரல் ஸ்டார் கேஸ். அந்த ஆங்கிள் வந்து ரொம்ப முக்கியம். ஒரு ஸ்டெப்க்கான ஆங்கிள் வந்து கரெக்டாக கொடுக்கணும். நெக்ஸ்ட் வந்து செமி ஸ்பைரல். ஸோ இப்போ அதுலேயும் எனக்கு ஸ்பைரல் ஸ்டார் கேஸ் எடுத்துக்கிறேன். அதில் இருக்க டேட்டாஸ் அதே நான் ஃபாலோ பண்ணிக்கிறேன். ஆனால் இங்கே ஆங்கிள் மட்டும் மாற்றணும், ஏன்னா இது செமி ஸ்பைரலாக இருக்குது இல்லையா. செமி ஸ்பைரலாக இருக்கப்போ எனக்கு 180 degree தான் டோட்டல் ஆங்கிள் வரப்போகுது. அப்போ 180 degree / 20 அப்போ கொடுக்குறப்ப எனக்கு ஒரு ஸ்டெப்க்கான ஆங்கிள் வந்து 90 degree தான் வரும். ஸோ அதை கொடுத்துட்டு எனக்கு பில்ட் ஸ்டார் கேஸ் கொடுக்குறேன். அதுக்கு முன்னாடி எனக்கு சென்டர் போல் டயா இருக்கு இல்லையா, ஸோ அதை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். அதை என்ன பண்ணிக்கணும்னா இங்கே எவ்வளோ கொடுத்துருக்கணும் அதை செட் பண்ணிக்கணும். இப்போ எங்கே எவ்வளோ கொடுத்துருக்குன்னா 3 feet 3 inches கொடுத்துருக்கேன். ஸோ அதை ஃபஸ்ட்டு செக் பண்ணிடலாம். ஸோ எனக்கு டைமென்ஷன் டூல் எடுத்துகிட்டு இதுலேருந்து இதுக்கான மெஷர்மெண்ட் எடுக்கிறேன். இது எவ்வளோ கொடுத்துருக்கேன்னா ஆக்சுவலாக 6 feet கொடுத்துருக்கேன். அப்போ 6 feetன்றப்போ 3 feet தான் வரும் எனக்கு. அப்போ நான் ஸ்பைரல் ஸ்டார் கேஸ் எடுக்கிறேன். இதில் வந்து பார்த்தோன்னா சென்டர் போலையை வந்து அப்போது எனக்கு 3 feetனு வச்சுக்கணும். ஸோ கொடுத்துட்டு இல்லை டயாமீட்டர் அப்போது நான் 6 feetனு வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு பில்ட் ஸ்டார் கேஸ். பில்ட் ஸ்டார் கேஸ் கொடுத்ததுக்கப்புறம் சென்டர் பாயிண்ட் பிக் பண்ணும். எக்ஸாம்பிளுக்கு இதான் சென்டர் பாயிண்ட் வச்சுக்கலாம். ஸோ ஒன்ஸ் பிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், அங்கே இடத்துல ஸ்டார் கேஸ் வந்து பில்ட் ஆகும். ஸோ 1 to 2 minutes அது ப்ராசஸ் ஆகிறதுக்கு டைம் எடுத்துக்கும்.
இந்த இடத்துல எனக்கு பில்ட் ஆகிடுச்சு. ஆனால் நம்ம ஸ்டெப் ஆங்கிள் வந்து நம்ம ப்ராப்பராக கொடுக்கல. ஸோ இதில் 90 டிகிரி தான் எடுத்திருக்கு. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா எனக்கு திரும்ப ரீடிஃபைன் பண்ணுறேன். திரும்ப டெலிட் பண்ணிட்டு ஸோ ஸ்பைரல் ஸ்டார்கேஸ் எடுக்கிறேன். ஸோ இதில் ஸ்டெப் ஆங்கிள் வந்து பார்த்தோன்னா திரும்ப 18K செட் ஆகிடுச்சு. ஏன்னா நம்ம ரீடிஃபைன் போது அதை நம்ம செக் பண்ணல. இப்போ 9 கொடுத்துட்டு அதேமாதிரி எனக்கு சென்டர் போல 6 ஃபீட்னே வச்சுக்கிட்டோம். பில்டு ஸ்டார்கேஸ் கொடுத்துட்டு எனக்கு சென்டர் பாயிண்ட் பிக் பண்ணலாம். இப்போ எனக்கு ப்ராசஸ் ஆகிட்டு ஸ்டார்கேஸ் வந்து பில்ட் ஆகும். ஓகே, இப்போ எனக்கு இந்த சென்டர் போல் டயா வந்து எனக்கு வேணுமா வேணாமா? ஸோ வேணாம்னா என்ன பண்ணலாம், நம்ம குரூப்புக்குள்ளே போயிட்டு அந்த போல் டயா வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம அந்த ரெயிலிங் வந்து காப்பி பண்ணி வச்சாலும் சரி, இல்லை நம்மளே ஒரு ரெயிலிங் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம் அந்த இடத்துல. ஸோ இது எனக்கு செமி ஸ்பைரல் ஸ்டார்கேஸஸாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா எனக்கு இந்த டைப்பில் எப்படி கிரியேட் பண்ணி பார்க்கலாம். இப்போ எனக்கு இந்த இடத்துல ஒரு பாத் கொடுத்துருக்காங்க. இந்த பாத் வந்து எனக்கு பெண்ட் ஆகி போகுது. ஸோ இந்த பர்டிகுலர் பாத்தில் எனக்கு அந்த ஸ்டார்கேஸ் வந்து பெண்ட் ஆகி போகணும் அப்படின்னா என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைட்டாக ஒரு ஸ்டார்கேஸ் நம்ம ரெடி பண்ணிக்கணும். நான் இதை வந்து நான் 1000 வச்சு நம்ம இதை ரெடி பண்ணிட்டேன். ரெடி பண்ணதுக்கப்புறம் எனக்கு இந்த மாதிரி எனக்கு ஷேப் இருக்குது அப்படின்னா இந்த ஷேப்க்கு ஏற்ற மாதிரி அந்த ஸ்டார்கேஸ் வந்து நான் பெண்ட் பண்ணணும். அப்போ அதுக்கு என்ன டூல் யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஷேப் பெண்டர்ன்ற டூல். இப்போ ஷேப் பெண்டர்ன்றது இந்த மாதிரி தான் இருக்கும். இது நம்ம என்ன பண்ணலாம், நம்ம டாட்டா எக்ஸ்டென்ஷன் வந்து ஆட் பண்ணலாம். இப்போ இந்த டூலில் வந்து பார்த்தோன்னா நம்ம இந்த ஸ்டார்கேஸ் வந்து கொடுக்கணும். அப்போ ஃபஸ்ட்டு இந்த ஸ்டார்கேஸை நம்ம செலக்ட் பண்ணணும். அது வந்து குரூப்பாக இருக்கணும் ஸ்டார்கேஸை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் ஷேப் பெண்டருக்குள்ளே போகணும். ஷேப் பெண்டர் டூலை வந்து எனேபிள் பண்ண அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன கேட்குன்னா, ப்ளீஸ் செலக்ட் சிங்கிள் லைன் தட் லைஸ் ஆன் ரெட் ஆக்சிஸ். எனக்கு ஒரு சிங்கிள் லைன் செலக்ட் பண்ண சொல்லுவோம். அந்த லைன் என்ன எடுத்துக்கணும்னா இந்த ஸ்டார்கேஸோட லென்த் என்னவோ அதை கரெக்டாக எடுத்துக்கணும். அது எப்பயுமே எக்ஸ் ஆக்சிஸில் தான் லை ஆகிருக்கணும். ஸோ அந்த லைனை ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணணும். அதான் ரெஃபரன்ஸ் லைன் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் ஸ்டார்ட் பாயிண்ட் எண்ட் பாயிண்ட் வந்து பிக் ஆகிடும். அது பிக் பண்ணதுக்கப்புறம் எனக்கு வந்து என்ன கேட்குன்னா, எனக்கு ப்ளீஸ் செலக்ட் அ கர்வ் டு பெண்ட் த ஷேப் அப்படின்னு கேட்கும். அப்போ எனக்கு என்னோட கர்வ் வந்து இதுதான் கர்வ். இந்த கர்வ் வந்து ஒரு சிங்கிள் எஜ்ஜாக இருக்கணும், எனக்கு மல்டிபிள் எஜ்ஜஸாக இருக்கக்கூடாது. அப்போ அந்த சிங்கிள் எஜ்ஜாக கன்வெர்ட் பண்ணிவிட்டு இதை கிளிக் பண்ணால் என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக அந்த ஷேப்க்கு எனக்கு என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக ஸ்டார்கேஸ் வந்து பெண்ட் ஆகி வந்துடும். தெரியுது இல்லையா? ஸோ நம்ம ஸ்பைரலாக கொடுத்தனால அந்த ஸ்பைரல் ஷேப்க்கு என்ன ஆகுது, ஆட்டோமேட்டிக்காக ஸ்டார்கேஸ் வந்து எனக்கு பெண்ட் ஆகி கிரியேட் ஆகிருக்கு. இதில் எனக்கு ப்ராப்பராக கிரியேட் ஆகலை அப்படின்னா எனக்கு டேரக்ஷன் வந்து மாற்றிக்கணும். ஸோ நெக்ஸ்ட் திரும்ப இதை ஒர்க் பண்ணுறேன், செலக்ட் பண்ணுறேன், ஷேப் பெண்டர், எனக்கு ரெஃபரன்ஸ் லைன் பிக் பண்ணிக்கிறேன், அதுக்கப்புறம் எனக்கு ஆக்சஸ் பிக் பண்ணணும். ஸோ இதில் ஸ்டார்ட் பாயிண்ட் இன் பாயிண்ட் வந்து நம்ம மாற்றணும் அப்படின்னா எனக்கு அதை மாற்றிக்கலாம். ஸோ எனக்கு ஸ்டார்ட் பாயிண்ட் இன் பாயிண்ட் வந்து மாற்றிக்கிறேன். ஸோ இந்த அப் ஆரோ டவுன் ஆரோ யூஸ் பண்ணாவே போதும், ஆட்டோமேட்டிக்காக மாறும். இப்போ கொடுத்து என்டர், இப்போ ஆட்டோமேட்டிக்காக நான் ஸ்பைரலாக கிரியேட் ஆகுது. ஸோ இந்த மாதிரி தான் எனக்கு நான் இந்த பர்டிகுலர் ஷேப்பில் எனக்கு பெண்ட் பண்ண அப்படின்னா இந்த டூல் யூஸ் பண்ணிக்கலாம், ஷேப் பெண்டர் யூஸ் பண்ணி. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா ட்ரூ பெண்ட் எப்படின்னா இதேமாதிரி எனக்கு ஸ்ட்ரைட்டாக ஒரு ஸ்டார்கேஸ் கிரியேட் பண்ணிட்டேன். இது ஒரு பர்டிகுலர் ஆங்கிள் ஒரு 45 டிகிரி ஆர் 180 டிகிரி ஆர் 90 டிகிரி பெண்ட் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணும், இந்த ஸ்டார்கேஸை குரூப்பாக கிரியேட் பண்ணிட்டு அந்த குரூப் செலக்ட் பண்ணிட்டு எனக்கு என்ன பண்ணும், ட்ரூ பெண்டுன்ற ஆப்ஷன் போகணும். ட்ரூ பெண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணோன்னே ஆட்டோமேட்டிக்காக எனக்கு இந்த மாதிரி ரெஃபரன்ஸ் வரும். இதில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு ஐக்கான் இருக்கு இல்லையா, ஸோ இந்த ஐக்கானை பிக் பண்ணி நம்ம ட்ராக் பண்ணும்போது என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக ஸ்டார்கேஸ் வந்து எனக்கு ரொட்டேட் ஆகும். ஸோ இதில் எவ்வளோ ஆங்கிள் எனக்கு வேணுமோ அதை செட் பண்ணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு 180 டிகிரி கொடுத்தனா செமி ஸ்பைரலாக வரும். அதே எனக்கு ஒரு 90 டிகிரி கொடுத்தா அப்படின்னா எனக்கு இந்த மாதிரி எனக்கு ஒரு பர்டிகுலர் ஆங்கிள் வரும். ஸோ நம்ம எவ்வளோ ஆங்கிள் டிஃபைன் பண்ணுறோமோ அந்த ஆங்கிள் கிரியேட் ஆகும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் 180 டிகிரி செட் பண்ணுறேன். 180 கொடுத்துட்டு என்டர் கொடுத்தனா ஆட்டோமேட்டிக்காக ஆகும் 180 டிகிரி செட் ஆகிடும். இப்போ என்டர் டபுள் என்டர் கொடுத்தனா ஆட்டோமேட்டிக்காக ஸ்பைரலாக ஒரு ஸ்டார்கேஸ் வந்து கிரியேட் ஆகும், செமி ஸ்பைரலாக. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா எனக்கு இந்த ரெண்டு டைப். ஸோ இது ரெண்டும் கிரியேட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தோன்னா எனக்கு இந்த எல் டைப் வந்து டேரெக்டாக இது பேசிக் எல் டைப் வந்து நம்ம டேரெக்டாக 1000 கிரியேட் பண்ணலாம். ஸ்ட்ரைட் ஸ்டார் வச்சு நம்ம ரெண்டு டிஃப்ரெண்ட் ஃபைட்ஸ் கிரியேட் பண்ணி அதை ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா என்ன பண்ணிக்கலாம், நம்ம இன்னொரு ஈஸியான ஆப்ஷன் வந்து எனக்கு மேட்ச் ஸ்டார்னு ஒரு ஆப்ஷன் பார்க்க போகிறோம். அது எங்கே இருக்குன்னா எக்ஸ்டென்ஷனில் போயிட்டு மேட்ச் ஸ்டார்ன்ற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கணும். இந்த மேட்ச் ஸ்டாரில் பார்த்தோன்னா எனக்கு ஆல்ரெடி ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ணி ஸ்டார்கேஸ் வந்து பில்ட் பண்ண போகிறோம். இப்போ மேட்ச் ஸ்டாரை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணோன்னா எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா இந்த இடத்துல எனக்கு ஸ்டார் இன்ஃபர்மேஷன் சொல்லி ஆப்ஷன் வரும். இதில் பார்த்தோன்னா பேசிக் இன்ஃபர்மேஷன் நம்ம ப்ரொவைட் பண்ணணும். இல்லை டோட்டல் ஹைட் வந்து கேட்டிருக்காங்க, இல்லை ஸ்டாரோட ரைசர் ஹைட் கேட்டிருக்காங்க. இப்போ ஸ்டார் ரைசர் கொடுத்துட்டு நான் 6 இன்ச்சஸ்னு வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் ஸ்டார் நம்பர் வந்து பார்த்தோன்னா டோட்டல் எவ்வளோ கொடுத்துருக்கோம், 20 நம்பர்ஸ் கொடுத்துருக்கோம். அதை நம்ம கவுண்ட் பண்ணிக்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10 அதேமாதிரி அங்கே 10 கொடுத்துருக்கேன். அப்போ டோட்டலாக 20 இருக்குது. ஸ்டாருக்கு நோஸ் வேணுமான்னு கேட்குது. நோஸ்னால் அது நார்மலாக ஸ்டார் கேஸ் கொடுக்குறாங்கன்னா அந்த எட்ஜஸ் வந்து ஷார்ப்பாக இல்லாமல் இருக்கிறதுக்காக நோசிங் வந்து ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் ஸ்டாரோட டைப்பில் 4 டைப் கொடுத்துருக்காங்க. இது ஒவ்வொன்றும் நம்ம ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட் எனக்கு என்ன பண்ணுறேன், நான் பேசிக் டைப் வந்து ஏ டைப்னே எடுத்துக்கிறேன், இல்லை பி டைப் எடுத்துக்கலாம். ஸோ நான் பி எடுத்துக்கிறேன். ஸோ நான் இப்போ ட்ரா ஸ்டார் கொடுக்கணும். ட்ரா ஸ்டார் கொடுத்ததுக்கப்புறம் எனக்கு வந்து ஃபஸ்ட்டு கார்னர் பாயிண்ட் வந்து ப்ளேஸ் பண்ண சொல்லுவாங்க. இப்போ ஃபஸ்ட் கார்னர் பாயிண்ட் வந்து இது எடுக்கிறேன்னா எனக்கு அதுக்கு அடுத்த கார்னர் வந்து ஆப்போசிட்டில் எடுக்கணும். இப்போ நான் ஃபஸ்ட்டு இந்த கார்னர் பிக் பண்ணுறேன். அதுக்கப்புறம் அடுத்த கார்னர் வந்து அதுக்கு ஆப்போசிட் கார்னர் பிக் பண்ணணும். டேரெக்டாக ஸ்டார் கேஸ் ட்ராப் பண்ணக்கூடாது. அது இந்த சைட் பிக் பண்ணணும், அதுக்கு ஆப்போசிட் கார்னர் பிக் பண்ணணும். ஃபஸ்ட்டு கார்னர் பாயிண்ட் பிக் பண்ணதுக்கப்புறம் அடுத்த கார்னர் பாயிண்ட் பிக் பண்ணிக்கிறேன். அதில் வந்து ஸ்டார் கேஸ் வந்து ட்ராப் பண்ண ஆரம்பிக்கும். இதில் ஒவ்வொரு ஸ்டெப்ஸாக நம்ம ட்ராப் பண்ணிட்டே போகலாம். ஸோ பிக் பண்ணிகிட்டே வரேன். இப்போ எனக்கு இது ஒரே ஸ்டெப் சைஸ் தான் மற்ற ஸ்டெப்ஸ்க்கு ஃபாலோ ஆகுது அப்படின்னா எனக்கு இதில் ஒரு ஷார்ட்கட் இருக்குது. ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டெப் கொடுத்ததுக்கப்புறம்
அடுத்து கொடுக்கறதுக்கு முன்னாடி எனக்கு நம்பர் ப்ளஸ் எஸ் ப்ளஸ் என்டர் கொடுக்கணும். அதாவது எனக்கு அடுத்து எத்தனை வேணும், அது இல்லாமல் 1 2 3 4 5 வேணும். அப்போ என்ன பண்ணலாம், அதே டேரக்ஷனில் ப்ளேஸ் பண்ணிட்டு 5 எஸ் என்டர் கொடுத்தனா ஆட்டோமேட்டிக்காக ஆகும். அதே சைஸ் வந்து மற்ற 5 ஸ்டெப்புக்கும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். அதுக்கப்புறம் இங்கே லேண்டிங் வருது அப்படின்னா எனக்கு லேண்டிங்கில் இங்கே ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். இந்த லேண்டிங்கில் பார்த்தோன்னா எனக்கு இங்கே வந்து அந்த இடத்துல ஸ்டார்கேஸ் எதுவும் வரல, அந்த இடத்துல கார்னரில் வந்து ஜஸ்ட் லேண்டிங் தான் அது. அப்போ லேண்டிங் இந்த இடத்துல வரப்போகுது அப்படின்னு நினைப்போம். பிரேக் பாயிண்ட் வந்து கொடுக்கணும். இப்போ பிரேக் பாயிண்ட் எப்படி கொடுக்கலாம் அப்படின்னா எக்ஸ்ன்ற கீபோர்டில் எக்ஸ் வந்து ப்ரெஸ் பண்ணும். இப்போ அந்த பாயிண்ட்டில் ப்ளேஸ் பண்ணிட்டு எக்ஸ்ன்றது கொடுத்த அப்படின்னா அந்த இடத்துல பிரேக் பாயிண்ட் வந்து எனேபிள் ஆகிடும். அதுக்கப்புறம் இங்கே வரேன். இப்போ இங்கே வந்து எனக்கு ஸ்டார்கேஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. அப்போ இந்த இடத்துல எனக்கு பிக் பண்ணிக்கணும். அதில் வந்து அடுத்த ஸ்டார்கேஸ் அங்கே இங்கே. ஸோ அப்படியே எனக்கு ஒவ்வொரு ஸ்டெப்ஸாக நம்ம கிளிக் பண்ணிட்டே வரணும். ஸோ இப்போ கிளிக் பண்ணியாச்சு. கிளிக் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணோம்னா என்ன 2 கிளிக். சரி, கிளிக் பண்ணதுக்கப்புறம் எனக்கு திரும்ப ஸ்டார்டிங்கில் வந்துடும். ஆல்ரெடி கார்னர் பாயிண்ட் பிக் பண்ணியாச்சு. அதுலேருந்து அடுத்த ஸ்டார்கேஸ் எடுத்துக்கணும். இப்போ அங்கேருந்து பிக் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட் ஒன், செகண்ட் ஒன், தேர்ட் ஒன், ஃபோர்த் ஒன், ஃபிஃப்த் ஒன், சிக்ஸ்த் ஒன், 8th 9th. ஸோ இங்கே வரப்போ எனக்கு இந்த எட்ஜில் பிக் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த எட்ஜஸ் எப்பவுமே ஓவர்லாப் ஆகக்கூடாது, எல்லாமே சிங்கிள் எட்ஜஸாக இருக்கணும். திரும்ப கிரியேட். ஸோ இதில் கொஞ்சம் ஒரு பாயிண்ட் ஸ்கிப் ஆகிடுச்சு. நம்ம திரும்ப இதை ரீடிஃபைன் பண்ணலாம். ஸோ ஒரு பாயிண்ட் மிஸ் ஆனால் கூட எனக்கு ஷேப் வந்து ப்ராப்பராக வராது. ஸோ பாயிண்ட்ஸ் பிக் பண்ணும்போது ப்ராப்பராக பார்த்து பிக் பண்ணணும். ஸோ இப்போ திரும்ப என்ன பண்ணுறேன், எனக்கு அதே டைப் எடுத்துக்கிறேன். ஸோ திரும்ப டெலிட் பண்ணிவிட்டு திரும்ப ரீடிஃபைன் பண்ணுறேன். திரும்ப எனக்கு மேட்ச் ஸ்டார் ஆப்ஷன் போகிறேன். ஸோ மேட்ச் ஸ்டாரில் டைப் சூஸ் பண்ணிக்கலாம். இல்லை அதே மாதிரி டோட்டல் ஹைட் பதிலாக நான் ரைசர் ஹைட் வச்சுக்கிறேன். அது 6 inches. ஸ்டார் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு 20 நம்பர்ஸ் கொடுத்துட்றேன். ஸோ எஸ் கொடுத்துட்டு டைப் வந்து பீனே சூஸ் பண்ணிடுறேன். இப்போ பில்ட் ஸ்டார் கொடுத்துட்டு இப்போ எனக்கு கார்னர் பாயிண்ட் பிக் பண்ணணும். அதுக்கு ஆப்போசிட் கார்னர் பிக் பண்ணணும். அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ஸ்டார் கிளிக் பண்ணேன். இது மாதிரி எத்தனை வேணும், 1 2 3 4 5 6 7 8 வேணும். அப்போ என்ன பண்ணும், 8 எஸ் என்டர். ஆட்டோமேட்டிக்காக 8 ஸ்டார்ஸ்க்கு அங்கே ஸ்கிப் ஆகிடும். இப்போ இந்த இடத்துல எனக்கு லேண்டிங் வரனால எக்ஸ் கிளிக் பண்ணால் அந்த இடத்துல லேண்டிங் வந்து பிரேக் ஆகிடும். செகண்ட் பாயிண்ட் பிக் பண்ணும். இப்போ அதுலேருந்து நெக்ஸ்ட் அடுத்த பாயிண்ட். இப்போ இதுலேருந்து இதே ஸ்டாருக்கு தான் மற்றது வேணும். அப்போ 1 2 3 4 5 6 7 8. அப்போ என்ன பண்ணும், 8 எஸ் என்டர். ஆட்டோமேட்டிக்காக அந்த பாயிண்ட் வரைக்கும் எனக்கு வந்துடும். நெக்ஸ்ட் வந்து அடுத்த ஸ்டார் கேஸ். இப்போ இங்கேருந்து பார்த்தோன்னா இங்கே ஒரு வேல்யூ கொடுத்துட்றேன். வேல்யூ கொடுத்ததுக்கப்புறம் திரும்ப ஃபஸ்ட் ஸ்டார் கேட் போகணும். இப்போ இங்கேருந்து இங்கே பிக் பண்ணிட்டே வரேன். ஸோ பாயிண்ட்ஸ் பிக் பண்ணும்போது லேக் ஆகும். ஸோ கரெக்டாக அந்த பாயிண்ட்ஸ் வந்து பார்த்து பிக் பண்ணிக்கணும். அதுமாதிரி இந்த பாயிண்ட்ஸ் பிக் பண்ணது ஒரு பாயிண்ட் மேலே இன்னொரு பாயிண்ட் ப்ளேஸ் ஆகக்கூடாது. கொஞ்சம் மினிமம் கேப்னாச்சும் விடணும். அப்போ அந்த இடத்துல கார்னர்லாம் பெண்ட் பண்ணுறப்போ எனக்கு அங்கே கேப் ப்ராப்பராக கொடுத்துருக்கமான்னு சொல்லி செக் பண்ணிடணும். ஸோ இப்போ இந்த இடத்துல எனக்கு ஸ்டார் கேஸ் வந்து ஈஸியாக பில்ட் ஆகிடுச்சு. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், சிங்கிளாக அந்த பாயிண்ட்ஸ் பிக் பண்ணி எனக்கு நம்ம அந்த ஸ்டார் கேஸ் வந்து பில்ட் பண்ணுறோம். ஸோ இதே டைப்பை எனக்கு இது மாதிரி எனக்கு வைண்டர் ஷேப்பில் வந்ததுனா எப்படி கிரியேட் பண்ணி பார்க்க போகிறோம். இது வந்து வைண்டர் ஸ்டார் கேஸ்ன்னு சொல்லுவாங்க. எனக்கு என்ன பண்ணும், அதுலேயே எனக்கு அதே மாதிரி எனக்கு மேட்ச் ஸ்டார் எடுத்துக்கணும். அதுக்கு மாதிரி நம்பர்ஸ் கவுண்ட் பண்ணிக்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20. அதே 20 தான் வச்சிருக்கு. இப்போ எக்ஸ்டென்ஷன் எடுத்துக்கிறேன். மேட்ச் ஸ்டார் ஆப்ஷன் எடுத்துக்கிறேன். ஸோ அதே மாதிரி டைப் நம்ம சூஸ் பண்ணணும். அதுக்கு முன்னாடி ரைசர் ஹைட்டு 6 inches வச்சுக்கிறேன். ஸ்டாரோட நம்பர் வந்து 20 வச்சிடறேன். ஸோ இதே டைப் பி வச்சுக்கிறேன். பில் ஸ்டார் ட்ரா ஸ்டார் கொடுக்குறேன். இல்லை ஃபஸ்ட் கார்னர் பாயிண்ட் பிக் பண்ணிக்கிறேன். அதில் வந்து ஆப்போசிட் கார்னர் பிக் பண்ணணும். அதில் வந்து எடுக்கணும். இதில் 1 2 3 4 5 6 7 வேணும். நான் மேனுவலாகவே பிக் பண்ணுறேன் ஒவ்வொரு பாயிண்ட்டாக. இல்லை ஒரே சைஸாக இருக்குன்னா நீங்கள் என்ன பண்ணலாம், 7 சென்டர் கொடுத்தா எனக்கு ஒரே ஸ்டெப்பில் க்ரியேட் ஆகும். நெக்ஸ்ட் இங்கேருந்து இங்கே ஒரு ஸ்டார் கேஸ் வருது. இது லேண்டிங் கிடையாது, ஸ்டார் கேஸு. அதனால் பாயிண்ட் தான் பிக் பண்ணும். நெக்ஸ்ட் இங்கேருந்து இங்கே ஒரு ஸ்டார் கேஸு. நெக்ஸ்ட் இங்கேருந்து இங்கே ஒரு ஸ்டார் கேஸ். நெக்ஸ்ட் இங்கேருந்து இங்கே.
அதுக்கப்புறம் லைன் ஆஃப் ஸ்டார் கேசஸ் தான் வருது. நெக்ஸ்ட் அதில் வந்து அடுத்த ஸ்டெப் கண்டினியூ பண்ணணும். இங்கே மினிமம் கேப் விட்டுருக்கேன், ஏன்னா ஒரு பாயிண்ட் மேலே இன்னொரு பாயிண்ட் லை ஆகக்கூடாது, அதனால் கேப் விட்டு ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ பாயிண்ட் பிக் பண்ணும்போது கரெக்டாக அந்த பாயிண்ட் பார்த்து பிக் பண்ணிக்கணும். கடைசியாக 20th ஸ்டெப்பில் வந்து டபுள் கிளிக் பண்ணால் முடியும். இப்போ இந்த இடத்துல என்ன ஆகுது அப்படின்னா, எனக்கு இடையில லேண்டிங் எதுவும் இல்லாமல் அந்த வைண்டர் ஸ்டெப் டைப்பில் எனக்கு என்ன ஸ்டார்கேஸ் வந்து பில்ட் ஆகிருக்கு. ஸோ இப்போ இதெல்லாம் நம்ம பேசிக் டூல்ஸ் வச்சு கிரியேட் பண்ண டிஃபிகல்ட், அதனால தான் என்ன பண்ணுறோம், இந்த மாதிரி எக்ஸ்டென்ஷன் டூல்ஸ் யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணுறோம். ஓகே, ஸோ இந்த கிளாஸில் வந்து நம்ம எப்படி இந்த எக்ஸ்டென்ஷன் டூல்ஸ் யூஸ் பண்ணி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்டார்கேஸ் வந்து பில்ட் பண்ணுறதுன்னு பார்த்துருந்தோம். ஸோ இது இல்லாமல் நிறைய ஸ்பெஷல் டைப்ஸ் இருக்குது. இஃப் முடிஞ்சால் நம்ம அடுத்தடுத்த கிளாஸஸில் ஸ்பெஷல் டைப்ஸ் ஆஃப் ஸ்டார்கேஸ் வந்து எப்படி இதில் பில்ட் பண்ணி பார்க்கணும்னு டிஸ்கஸ் பண்ணலாம், இல்லை வேறு ஏதோ டாபிக் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ தேங்க்யூ.